அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி வாழாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அவங்க கூட வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ வந்து அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட அந்த கல்யாணம் முடிச்ச பொண்ணு கூட வந்துட்டு அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்குது. இவங்க குடும்பம் வந்து நல்ல பிரச்சனை இல்லாமல் இப்படி போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது என்னென்னா வந்து இந்த இவங்க இருக்காங்கல்ல, இந்த பண்ணைக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னென்னா ரொம்ப அட்டூழியமாக பண்ணியிருக்காங்கம்மா. தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்கள் எல்லாம் மானபங்கப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பட்டி தயாரிப்பாங்களா அவங்களும் அவங்க கூலியை ஒழுங்காக கொடுக்காம ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இவர் அதை எதிர்த்து கேட்டிருக்காரு. ஆங்கிலேயருக்கு எதிராகவும் இவர் குரல் கொடுத்தவர்னா நம்ம செம்மொழினாராக சொல்லலாம். அவர் எதிர்த்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்ககிட்டையும் சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு ஒருத்தர் வந்து இவர் கஷ்டப்பட்ட பொண்ணை மானபங்கப்படுத்தியிருக்கான். இவர் போய் அதை தட்டி கேட்டு அவனை வந்து தண்டிச்சோடனே அவன் வந்து எப்படியாவது செம்மொழிங்கத்தை பழி வாங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுட்டான். மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான், இவர் வந்து எங்கள் வீட்டில் களவாண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி தப்பாக போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்போ வந்து விளையாடுகள் ஆச்சு தானே, யாருமே செம்மொழிங்கத்தை வந்து விளையாடுக்கு பிடிக்காது. இவனை எப்படியா உள்ள தூக்கி வைக்கணும்னு இருக்காங்களா, இது ஒரு காரணம் கிடைச்சிட்டா இவங்க வந்து செம்மலிங்கத்தை உள்ள தூக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செம்மலிங்க நாடார களவாங்கவே செய்யலை, அவரை வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்க விளையர்கள். அப்புறம் இவர் உள்ளே இருக்கும்போது நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம எந்த தப்புமே செய்யாமல் இப்படி நம்ம உள்ளே வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது சிந்திச்சுட்டே இருக்காரு. இதுக்கு இடையில என்னென்னா இவரோட தங்கச்சி காசிநாடாரோட பொண்டாட்டி குழந்தைங்க அவங்க எல்லாத்தையும் இந்த பண்ணைக்காரங்க வீட்டோடு எரிச்சிட்டாங்க. அப்போ இவருக்கு ஜெயிலுக்குள்ளே இருந்து கிளம்பும்போது ரொம்ப கோபமாக இருந்துச்சான். இப்படி எரிச்சிருக்காங்களே அப்படின்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டார். தப்பிச்சு ஓடி வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம வந்து திருடவே இல்லை, எந்த தப்புமே செய்யவே இல்லை, இப்படி திருட்டு பள்ளி சுமந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணைக்காரர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்துட்டார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு பிறகு இவரோட கூட்டாளிகள் உண்டு, காசிநாடார், கல்லூரி மங்கன், துறவாப்பா, இவங்க 3 பேரும் கூட்டணி. இந்த துறவாப்பா அப்படிங்கிறவர் முஸ்லீமு, அப்புறம் இந்த காசிநாடார் வந்து இவர் தங்கச்சி கட்டிட்டாருல அவர் வந்து கிறிஸ்டின்னு, இவர் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இப்போ வந்து அந்த காலத்தில் எப்படின்னா ரொம்ப ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அவங்கவுங்க அவங்க மதத்தை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக 3 பேரும் எங்கே போனாலும் 3 பேரும் ஒன்றாவே தான் போவாங்களாம். அப்படி தான். அப்போ அந்த 3 பேர் கூட சேர்ந்து இப்படி ஒரு குதிரையில் அரைச்சி என்ன பண்ணியிருக்காங்க, தப்பே பண்ணலை இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளையர்கள் விட்டு இந்த அவங்க ஆயுதத்தெல்லாம் இவர் எடுத்து வந்துடுவாராம். யாருமே பிடிக்க முடியாதான். அப்படி வந்து கண்ணில் குதிரையில போனாருன்னு அவ்வளவு அடிச்சு போட்டு வந்துடுவாங்க. அப்படி வளர்த்தி அவங்க 4 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும், அடிச்சு போட்டு அவர் விசாட்டி வந்துட்டே இருப்பாங்க. இவங்க என்னதான் தந்திரம் பண்ணாலும் இவனை பிடிக்கவே முடியாதான். குகைக்குள்ளையும் மலைக்குள்ளையும் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காரு. அப்போ வந்து பணக்காரன்லாம் இருப்பாங்கன்னா அவங்கள்ட்டெல்லாம் ஃபுல்லாக கொள்ளையடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டவங்கலாம் இருப்பாங்களா அவங்கள்ட்ட அப்படியே கொடுத்துருவாராம். சாப்பிடாம வைக்காம இருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணு இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு நகை இல்லை அப்படின்னா அந்த நகையை கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ ஊரே என்னென்னா செம்புலிங்கன்னா ஒரு ஒரு கடவுள், ஒரு கருப்பசாமி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ செம்புலிங்க நாடார்னா ஒரு கருப்பசாமி அப்படிங்கிறது பார்த்து இவர் வந்து இல்லாதவருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டு. இப்போ ஆங்கிலேயர்கள் என்னத்தெல்லாமோ பார்க்க இவனை வந்து பிடிக்கவே முடியல. இப்போ இதுக்கு இடையில என்னென்னா செம்புலிங்க நாடாரோட வந்து ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, புற்றுநோயிலே இறந்துட்டாங்க. ஆனால் அவள் அப்பவுமே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, மனம் தளரவே இல்லை. அதுக்கப்புறமும் இருக்கவன்ட்ட பிடிங்கி இல்லாதவன்ட்ட கொடுத்து இப்படி வாழ்ந்துட்டே இருக்காரு. அப்போ அந்த செம்பலிங்க நாடார் மனைவி வந்து சாவதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலாம், அந்த அன்னைக்கு நான் சாவதுக்கு முன்னாடி நீ வந்து எங்கள் தங்கச்சியை தான் கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்கான். சத்தியம் வாங்கிட்டு அவள் வந்து உயிர் போக நிலையில இருக்குது. அப்போ இவர் செம்பலிங்க நாடார் வந்து இல்லை இல்லை நான் கல்யாணம் முடிக்கவே மாட்டேன், அவன் உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டுதான். அப்போ இந்த விரும்பின பொண்ணு ஒன்று சொன்னாங்களா, அந்த பொண்ணும் பக்கத்தில் இருந்திருக்கு. அந்த பொண்ணையும் செம்பலிங்க நாடார் ஒய்ஃபு பார்த்துருக்கா. அந்த அன்னைக்கு வந்து சத்தியம் பண்ணி என் தங்கச்சி தான் கல்யாணம் முடிச்சோடனே செம்பலிங்க நாடார் என்ன பண்ணியிருக்காரு, பொண்டாட்டியோட தங்கச்சியை கல்யாணம் முடிச்சிட்டாரு. முடிச்சோடனே அவர் தங்கச்சி மறுநாள் சொல்கிறாங்க, நான் அக்கா எப்படியும் உன்னையே தானே விரும்பினாங்க, ஏன் என்னையே கல்யாணம் முடிச்சாங்க, அக்கா வந்து உன்னையே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து விரும்பின பொண்ணு சொல்லுமா, அத்தா என்னைக்கு வந்து உங்கள் அக்காவை கல்யாணம் முடிச்சாலும் அப்பவுமே வந்து நாங்கள் கூட பிறந்த பிறப்பா என் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், அது வந்து உங்கள் அக்காளுக்கு தெரியும், அதனால தான் அவள் என்னையை பார்த்ததுக்கு பிறகு தான் உன்னையவே பார்த்து உன்னையை கல்யாணம் முடிக்க சொன்னான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அப்படியா அப்படின்னு அவன் நினச்சிருக்கா அப்படின்னு நினச்சிருக்கான். அப்போ வந்து இவரு அந்த உறவுகள்லாம் எப்படி இருந்திருக்கு, அவங்க புனிதமாக இருந்திருக்கு அந்த உறவுகள்லாம், எந்த தவறுமே சொல்லவே முடியாது. அப்புறம் வந்து அவங்க மனைவி இறந்த பிறகு இவர் வந்து அதே மாதிரி தான் கொள்ளையடிக்கிறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அப்படியே இருந்திருக்காரு. அப்போ இதுக்கு இடையில வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து போலீஸ்காரன் அவங்களையும் சுட்டு பிடிச்சிட்டான். பிடிச்சோடனே இவர் வந்து மனைவி இறந்துருக்க பூரா கலங்காமல் இருந்தவர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதுக்குனாலும் கூடவே இருப்பாங்களாமா. எதுக்கு எங்கே போனாலும் இவங்க ஒன்று போல தான் போகவே இருப்பாங்க. இவங்க இறந்தோடனே ஒரு மனசாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் என்ன பண்ணியிருக்கான், போலீஸ்காரன் வந்து இவங்க பிடிச்சிட்டான். பிடிச்சி வந்து
இந்த கூடையே உள்ள இன்னொருத்தர் மூலியமா பிடிச்சி இவரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்காண்டி எல்லாருமே வந்து நாங்களும் களவாண்டி வேற யாருக்கும் கொடுத்தோம் அப்படிங்கிறது கதை கிடையாது. இவங்க வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க. இப்போ வந்து ஹீரோக்கெல்லாம் இருக்காங்களா, அங்கே தந்தாங்க இங்கே தந்தாங்கங்கெல்லாம் அதில் வந்து டூப் வச்சு செய்கிறது. ரியல் ஹீரோவாக வந்து அந்த 20 ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கிட்டே இவர் வாழ்ந்திருக்காரு. ஒரு கருப்பசாமி மாதிரி வாழ்ந்திருக்காரு. கருப்பசாமி மாதிரி இருக்கவன்கிட்ட பிடிங்கி இல்லாதவன்கிட்ட கொடுக்குற மாதிரி அப்படி வாழ்ந்திருக்காரு. அதனால தான் நம்ம வந்து இந்த செம்மொழிங்க நாடார் கதையை இன்னைக்கு பார்த்தோம். இவன் வந்து நிஜ ஹீரோக்கள் அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தான். சினிமா வந்து அழிச்சிட்டு நாட்டுக்கு